சிஎஸ்கே வீடியோ மட்டும் போடுறீங்க, மற்ற இதுக்கு போடலன்னா அப்போ வந்து ஏன் கிரிக் மாஸ்டர் வச்சிருக்கேன், பேரை மாத்து சிஎஸ்கே கண்ணி அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்க அப்படின்றாங்க. இல்லை இப்போ ருத்ராஜ் ரச்சின் ரவீந்திரா 2 பேரும் ஓப்பனிங்னாலே கரெக்டாக இருக்கும் தான் எனக்கு தோணுது. 20 per over 2 ஓவர் தொடர்ந்து அடிக்கணும்ட்டு ஒரு ஓவர் பண்ண முடிஞ்சு இன்னொரு ஓவர்ல அவுட் ஆயிட்டாரு, விச் இஸ் ஃபேர். க்ளோஸான மேட்ச் தோத்துட்டாங்க, இட்ஸ் ஃபைன். பட் இன்டென்டே காட்டாம தோக்குறப்போ ஆப்வியஸ்லி வி ஹேவ் டு வாய்ஸ் அவுட் அவர் ஒப்பீனியன்ஸ், பிகாஸ் நம்ம ஒன்று சும்மா பார்க்கல. இந்த வாட்டி வெல்கம் டு கிரிக் மாஸ்டர் சேனல். போன மேட்ச் பார்த்துட்டு கதறிட்டு இருந்தோம், யார் இதுல மோசமான டீம்ன்ற பேட்டில் தான் ஆர்ஆர் வர்சஸ் சிஎஸ்கே மேட்சா நடந்தது. அதுல சிஎஸ்கே நாங்க தானே மோசமானவங்கன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. சொல்லுங்கப்பா, எப்படி இருந்துச்சு மேட்சை? வேற பார்த்து திருப்பதியில உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். கரெக்டு. இப்போ ஆக்சுவலா ஆர்சிபி மேட்சை கம்பேர் பண்ணும்போது ஆர்ஆர் மேட்ச் வந்து வே அஹெட் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆர்சிபி மேட்ச்ல பண்ண மாதிரி நாங்கள் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு இல்லாமல் இந்த மேட்ச்ல வந்து கடைசி வரைக்கும் ஏதோ ட்ரை பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு ஆறுதலாக இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது. ஒரு பக்கம் ஆறுதலா இருந்ததுன்னு யோசிச்சாலும், டே ஆர்ஆரே ஒரு சொத்த டீம், அவங்கள்ட்ட போயிட்டு ட்ரை பண்ணி க்ளோஸா வந்து தோத்துருக்கீங்களேடா. நீங்க நம்பர் 1 டுபாக்கூர், அவன் நம்பர் 2 டுபாக்கூர், நான் நம்பர் 1. ஸ்டார்டிங்ல வந்துட்டு நம்ம எடுத்தோன்னே விக்கெட் எடுத்துறோம். அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் மும்பை மேட்ச் மாதிரி எடுத்தோன்னே விக்கெட்டும் எடுத்துறோம். கலீல் வந்து எல்லா டைமும் வந்து ஸ்ட்ரைக் பண்ணிடுறாரு இயர்லியா. ஸோ வந்து அது ஒரு பாசிட்டிவ் சைனு. அதுக்கப்புறம் வந்துட்டு நிதிஷ் ராணா எந்த மேட்ச்லயுமே அடிக்கல, எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியல அவன் அடிச்சு, அவன் அடிக்க விட்டுட்டாங்க. ஸோ ஒரே வருத்தமா போச்சு. குழி தோண்டி புதைச்ச பிளேயர்ரா நிதிஷ் ராணாலாம். ஜோஃபர் ஆர்ச்சர்லாம் 4 ஓவருக்கு 80 ரன் கொடுத்தான்டா. அவன் வந்து 2 மெய்டன் ஓவர் போடுறான். என்ன நடக்குதுன்னே புரியல எனக்கு. ஓகே, மேட்ச்ல தோத்துட்டோம். பட் பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சோம்னாக்க டெஃபினட்டா கொஞ்சமாச்சு இன்டென்ட் தெரிஞ்சுது ஆர்சிபி மேட்சை விட கம்பேர் பண்ணும்போது. என்னை பொறுத்த வரைக்கும் பிக் பாசிட்டிவ் வந்து இந்த ஹூடா வெளியே எடுத்ததுதான். எப்பாடே போரண்டா நீ பண்ணதெல்லாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. கூட வந்து கேட்சும் பிடிக்கல, பேட்டிங்கும் பண்ணல. விஜய் சங்கர் டைவ் அடிச்சு கேட்ச் பிடிச்சதுக்காகவே ஹூடா கூட 10 மடங்கு பெட்டர்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. 3D பிளேயர்ல வந்து 2D வந்துருச்சு, 3D வருதான்னு பார்ப்போம். பத்திரானா ஓகே பாசிட்டிவ்னு பேசிட்டு இருந்தப்போ எக்ஸ்ட்ரானரியா ஒரு ஸ்பெல் போட்டான் கடைசியில. ஓகே, ஹி வாஸ் ஹிட்டிங் பிளேயர்ஸ் அகெயின், யாக்கர்ஸ் போட்டுட்டு இருந்தான். ஸோ வாட் இஸ் தட் மீன் ஃபார் யூ? இப்போ பத்திரானா நல்லா போட ஆரம்பிச்சது சிஎஸ்கேவோட பவுலிங்கா ரவுண்ட் அப் பண்ணுதா, இல்லை வேற ஏதாவது ஹோல்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? செகண்ட் பவுலிங் ஆப்ஷன் தான் உங்களுக்கு. ஏன்னா பவர் பிளேல கலீல் நல்லா போறாரு. இப்போ வந்து சாம் கரன் போட்டாலும் அதே தான் நடக்குது, ஓவர்டன் போட்டாலும் அதே தான் நடக்குது. ஏன்னா ஓவர்டன் வந்து சாம் கரனோட நல்லா பேட்டிங் ஆனான்றது ஓகே தான். ஆனால் வந்து அந்த செகண்ட் பவுலிங்ல வந்துட்டு பவர் பிளேல அவன் வந்து ஒரு 3 ரன் ஓவர் போடுறானா கலீல், இன்னொருத்த வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 ரன் ஓவர்லையாச்சும் நிறுத்தினா அவனுக்கு கொஞ்சம் கம்பெனி கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஒரு ட்ரிக்கை மிஸ் பண்றாங்கன்னு தோணுது. அதான் நம்ம முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கோம், அன்சுல் கம்போஸ் விளையாடணும்னு சொல்லிட்டே இருக்கோம். ஆக்சுவலா இத்தனை பேர் பேசிட்டு இருக்கோம், இந்த மாதிரி தோனி வந்து அஸ்வின் முன்னாடி வரணும், இந்த மாதிரி கூட ட்ராப் பண்ணணும்ட்டு நம்ம மட்டும் நிறைய பேர் பேசணும். ஸோ அதோட விளைவாக தான் இதெல்லாம் மாத்துறாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த மாதிரி நிறைய எதிரொலிகள் இருந்துச்சுன்னா மேபி கான்வேவையும் கொண்டு வருவாங்க, அன்சுல் கம்போஸையும் கொண்டு வருவாங்கன்னு தோணுது. சரி, நம்ம சென்னை பீச்சில் வந்து அஸ்வின் ஆடுறது ஓகே தான். பட் வெளியே போனதுக்கப்புறம் நமக்கு 3 ஸ்பின்னர் தேவையா அப்படின்னு பார்த்தா டெஃபினட்டாக இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ அந்த இடத்துல நம்ம அஸ்வினுக்கு பதிலாக, அதாவது அவே கேம்ஸ் வந்து அஸ்வினுக்கு பதிலாக அன்சுல் கம்போஸும், சென்னை பிச்சில் வந்து அஸ்வினும் ஆடுறது வந்து கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. இல்ல இப்ப இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் நீ யோசிச்சு பார்த்தனாக்க அஸ்வின் வந்து பவர் பிளேல போட்டு பொழந்திருக்காங்க. பட் ஆஃப்டர் பவர் பிளே நல்லா போட்ட மாதிரி இருக்கு டேட்டா செக். கரெக்ட். ஆனா இப்ப நம்மளுக்கு ஒரு ஆப்ஷனே இல்லையே, நம்மளுக்கு 2வது சீமர் தேவை. கண்டிப்பா ஓவர்டனை வந்து நம்ம பவர் பிளே பவுலர் அப்படின்ட்டு கொண்டு போக முடியல. ஸோ இப்ப கலீல் அகமதுனா இப்ப இன்னொரு சீமர் இருந்தால் தான் கரெக்டா இருக்கும். கானே ருத்ராஜும் ஓபன் பண்ணும்போது எல்லா மேட்சும் அட்லீஸ்ட் 50 அடிச்சிடறாங்க இன்சைட் பவர் பிளே. ஸோ வந்து இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு மேட்ச் கூட 50 அடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அந்த டிஃப்ரென்ஸை வந்து கேட்சப் பண்ணிடுவாங்க. இல்லை இப்போ ருத்ராஜ் ரச்சின் ரவீந்திரா 2 பேரும் ஓப்பனிங்னாலே கரெக்டாக இருக்கும் தான் எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ டெவான் கான்வே ருத்ராஜ் 2 பேரையும் பார்த்தாலே அவங்க வந்து பொறுமையாக எடுத்து கேம் எடுத்து போகக்கூடிய ஆள் தான். ரச்சின் வந்து அக்ரெசிவாக ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஆள் தான். ஸோ அது மேட்சுக்கு டிபெண்ட் ஆன மாதிரி ரச்சின் இப்போ ஆடிட்டு இருக்கிறனால நமக்கு அது தெரியல. நம்ம ருத்ராஜையும் ரச்சினையும் ஓப்பனிங் இறக்கி விட்டு ரச்சினை வந்து அக்ரெசிவாகவும் ருத்து வந்து பொறுமையாகவும் எடுத்துகிட்டு போனாலே நம்ம பவர் பிளே நல்லா கொண்டு போகலாம்னு நினைக்கிறேன். திருப்பாதி வந்து 1 டவுன் கூட ஆகலாம், ஸ்பின்னுக்கு அகைன்ஸ்டாக யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து ஃபாலோடு பை டூபே, ஜடேஜா, விஜய் சங்கர், ஓவர்டன், தோனி அந்த மாதிரி இருந்தால் பேட்டிங் லைன் நல்லா இருக்கும்.
நம்ம திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, இப்ப தூபே வந்து ஹிட்டர் ஆஃப் ஸ்பின். அதே மாரி திரிபாதியும் குட் பிளேயர் ஆஃப் ஸ்பின். ஆனா வந்து அவன வந்து ஒரு மேட்ச் கூட ஸ்பின்னுக்கு எக்ஸ்போஸ் பண்ண விடாம பண்ணிட்டாங்க. இதுதான் நானும் திங்க் பண்றேன் ஆக்சுவலா. இப்போ சிஎஸ்கேவோட பவர் பிளே பவுலிங் தான் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பெரிய வீக்னஸ். பிகாஸ் வித் கரண்ட் ஃபார்ம் ஆஃப்டர் பத்திரானா கெட்டிங் பேக் டு ஃபார்ம், எனக்கும் என்ன தோணுதுனாக்க தே ஆர் குட் இனஃப் டு கோ த்ரூ டெத். லாஸ்ட் 3 ஓவர்ல பத்திரானா 2 போட போறான். எப்படியும் ஒரு ஓவர் கலியில் எப்படியும் வச்சு வைக்கிறாங்க, அவன் தான் போட தான் போறான். 16வது 17வது ஓவர் கூட ஒரு 100 மாதிரி ஒரு பவுலர் வச்சு முடிச்சிடுறாங்கன்னு வச்சுப்போமே. ஸோ ஐ எம் ஓகே வித் டெத். பவர் பிளேல நான் அஸ்வின் அண்ணா அடி வாங்குறாரு. பட் எனக்கு என்ன பர்சனலா தோணுதுனாக்க கம்போஜ் எடுத்துட்டு வர ஒரு ஆப்ஷன், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் ஐ திங்க் சிஎஸ்கே ஆர் கெட்டிங் க்ளோசர் அண்ட் க்ளோசர் டு கிராக்கிங் த காம்பினேஷன். ஏன்னா வந்துட்டு திரிபாத்தியை கீழே இறக்கி ரச்சின் அண்ட் ருத்து ஓபன் பண்ணாலே ஓப்பனிங்ல ஒரு மேஜர் ஃபிளாக் வந்துட்டு சால்வ் ஆயிடும். 50 ரன் பவர் பிளேல வந்துடும், மோஸ்ட் மேட்சஸ்ல வந்துட்டு வந்துடும். திரிபாத்தியும் தூபேவும் மிடில் ஓவர்ஸ்ல இருந்தாங்கனாக்க கொஞ்சம் அக்சலரேட் பண்ண முடியும். ஜடேஜாவை கொஞ்சம் ப்ரமோட் பண்ணிட்டு 6 and 7ல 6, 7, 8ல தோனி ஓவர் 10 2 பேர் இருந்தாங்கனாக்க ஓரளவு பவர் ஹிட்டிங் இஷ்யூஸும் சால்வ் ஆகும்னு நினைக்கிறேன். என்னோட ஒப்பீனியன் நான் கான்வே வரணும்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். பட் ஆஃப்டர் சீயிங் லாஸ்ட் கேம் ஐ திங்க் வி கேன் பர்சிஸ்ட் வித் த சேம் 11. ஒரு பாயிண்ட்ல மேபி இன்னும் விஜய் சங்கரும் பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்ற நிலைமை வந்ததுனாக்க பவுலிங் இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டிய தேவையும் இருந்தது. அஸ்வினாவும் பவர் பிளேல பெர்ஃபார்ம் பண்ணலன்னு வச்சுப்போமே, அந்த மொமெண்ட்ல ஐ திங்க் தே வில் டேக் த கால். வந்து நம்ம வந்து இன்னும் அந்த பழைய டெம்ப்ளேட்டே ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. ஆர் வி டேக்கிங் த கேம் டூ டீப்? ஏன்னா மற்ற டீம்ஸ்லாம் அதை ஃபாலோ பண்ற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ நம்ம மட்டும் இன்னும் அந்த பழைய இதுல இருக்க, மற்றது வந்து இறங்கி அடி அவுட் ஆன் ஆயிட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ வந்து இது எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா இப்ப என்ன பார்த்தோம் என்னன்னா, தோனியால இப்ப 10 ஓவர் ஆட முடியாது அப்படிங்கிறத வெளிப்படையாவே சொல்லிட்டாங்க. ஸோ இப்ப நம்ம வந்து தோனி ஆட வைக்கணும்னா 15 ஓவர் வரைக்கும் மற்ற பேட்ஸ்மேன் வந்து உள்ள இருந்தாதான் உண்டு. அஸ்வின் அண்ணாவையும் நம்ம பெருசா அஸ்வின் முன்னாடியே இருக்கட்டாலும் நம்மளே தான் சண்டை போடுறோம், எதுக்கு அஸ்வின் அண்ணா முன்னாடி இறங்குறாரு தோனிக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ என்னன்னா பேட்ஸ்மேனுக்கு வந்து இன்னும் அடிஷனல் ப்ரெஷர் தான். சரி, நம்ம 15 ஓவர் வரைக்கும் நம்ம விக்கெட் விடாம இருக்கணும், இல்லைன்னா நம்ம பவுலர்ஸ் வந்து பேட்டிங் பண்ற மாதிரி ஆயிரும். ஆக்சுவலி T20 டேர்ம்ஸ்ல, மாடர்ன் T20 டேர்ம்ஸ்ல 5 ஓவருக்கு 60 ரன் தான் அடிக்கணும். நம்ம அந்த இடத்துல 6 ஓவருக்கு 72 ரன் அடிக்கணும்னு நினைக்கிறேன். 12 ரன் தான் ஒரு ஓவருக்கு. ஃப்ரம் தட் சிச்சுவேஷன் 3 விக்கெட் 4 விக்கெட் போயிருந்ததா, ருத்ராஜும் ஜடேஜாவும் ஆடிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல இருந்து ஒரு டீம், எந்த டீம்ல பவர் ஹிட்டர் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ இது வந்து ரொம்ப ஈஸிலி அச்சீவபிள் ஸ்கோர் தான். பட் நம்ம அதை ரீச் பண்ணாததுக்கு காரணம் இந்த ஓல்டு ஸ்ட்ராட்டஜில போனதுதான்ட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா தோனியும் ஜடேஜாவும் ஆடும் போது தோனி உள்ள ரொம்ப 4 ஓவருக்கு 54 ரன் அச்சீவபிள் தான். அதுவும் ரொம்ப பெரிய டார்கெட்லாம் இல்லை. பட் அந்த இடத்துல டீப்பா எடுத்துட்டு போறேன்னு சொல்லி தீக்ஷனாக்கெல்லாம் வந்துட்டு 5 ரன் ஓவர்ல ஆடுறது எந்த வகையில ரைட்டுன்னு எனக்கு தெரியல. நீங்க டீப்பா எடுத்துட்டு போலாம், ஆனா நீங்க 10 வருஷம் முன்னாடி இருந்த தோனி கிடையாது இல்லையா. இப்ப நம்ம எடுத்துட்டு போய் கடைசியில விட்டது 2 ஓவர் 39 ரன்னுக்கு 20 per ஓவர், 2 ஓவர் தொடர்ந்து அடிக்கணும்ட்டு. ஒரு ஓவர் பண்ண முடிஞ்சு, இன்னொரு ஓவர்ல அவுட் ஆயிட்டாரு, விச் இஸ் ஃபேர். பட் தோனி தவிர்த்து இப்ப ஆள் இல்லன்றப்போ வாட் எல்ஸ் கேன் பி டன்? இவ்வளவு டீப்பா எடுத்துட்டு போறதுக்கு தீக்ஷனா மேல ஒரு சான்ஸ் எடுங்கன்றேன். நெக்ஸ்ட் மேட்ச் டெல்லி கேபிட்டல்ஸ் கூட. ஸோ நீங்க மேட்ச்சுக்கு போறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, மேட்ச்சுக்கு போறேன், ஆர்வமா இருக்கேன் மேட்ச் பார்க்க. நம்ம ப்ரீ ஆக்ஷன் போஸ்ட் ஆக்ஷன் வீடியோஸ் நம்ம பண்ணும் போதே நம்ம ஒரு விஷயம் சொன்னோம், டெல்லி வந்து வேற லெவல்ல டீம் எடுத்திருக்காங்கன்னு நம்ம பேசியிருந்தோம். அது அப்ப மத்த ஆக்ஷன் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு, மத்த பீடாகா இருக்கட்டும், மத்த டீம்ஸ் எல்லாருமே, மத்த சேனல்ஸ் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, டெல்லி வந்துட்டு நிறைய தப்பு பண்ணிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுத்திருக்கலான்ற மாதிரி. பட் நம்ம தான் அவங்களோட பேலன்ஸ் எக்ஸ்ட்ராடனரியா இருந்ததுன்னு சொல்லியிருந்தோம். ஐ திங்க் இட் இஸ் பீங் ப்ரூவன் ரைட் ஹியர். பிகாஸ் எந்த கிரவுண்டுக்கு போனாலும் டேக்கிள் பண்ணக்கூடிய ஒரு ஃபேபுலஸான பவுலிங் அட்டாக் வச்சிருக்காங்க, பவர்ஃபுல்லான பேட்டிங் லைனப் வச்சிருக்காங்க. அண்ட் ஃபேஃப் டு பிளஸி வந்து எவ்வளவு பெரிய ஸ்டீல்ன்றது இப்ப அவர் ஆடுறப்போ தெரியுது. 2 கோடி பத்திக்கிட்டு எரியுதுரா வயிறுலாம் சென்னை டே. பிரில்லியண்டா என்ன பண்ணாங்கன்னா, அக்ஷர் பட்டேல கேப்டனா போட்டு வந்து கேஎல் ராகுல வந்து மிடில் ஆர்டர் ஆட வச்சது, அது வந்து நல்ல டாக்டிக்ஸ். இன்னொன்னு என்னன்னா, அவங்களுக்கு ஜேக் ஃப்ரேசர் மேக் இன்னும் கிளிக் ஆகல. இப்பயே வந்து இந்த மாதிரி விளையாடுறாங்கன்னா மேபி அவன் கிளிக் ஆனா எப்படி ஆடுவாங்கன்றது தெரியல. ஒரு மாதிரி பயங்கரமான லைனப்பா தான் இருக்கு. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. மேட்சுக்கு போறேன், இருந்தாலும் டெல்லி தான் ஃபேவரட் ஜோன் நினைக்க தோணுது. வந்து உள்ளுக்குள்ள சென்னை ஜெயிக்கணும்ன்றதுனாலும் ஆன் பேப்பர்ல பார்த்தா டெல்லி தான் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சென்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மொமெண்டம் பிடிக்கணும். பட் ஸ்டில் ஐ பிலீவ் இன் சென்னை. எப்படியா ஏதோ ஒரு மேஜிக் நடந்து ஜெயிச்சிட மாட்டாங்களான்ற மாதிரி ஒரு நம்பிக்கை. காதை காலி பண்ணிட்டடா எப்பா. எனக்கு என்னமோ சென்னை வந்து ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது, ஒரு இன்ட்யூஷன் சொல்லுது.
ஒண்ணும் இல்ல. ஏன்னா நாங்கெல்லாம் டெல்லின்னு சொல்றோம். அதனால நீங்க மாத்தி சென்னை சொல்றீங்க. அதானே? நூர் அகமது மேலயும் 14 மேலயும் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை அதிகமாயிட்டே இருக்குது ஒவ்வொரு மேட்சுக்கும். ஸோ இப்போ ருத்ராஜ் ஒரு மேட்ச் அடிக்கிறான், இல்லை ரச்சின் ஒரு மேட்ச் அடிக்கிறான். 2 பேருக்கும் இன்னும் கிளிக் ஆகலை. ஸோ 2 பேரும் ஓப்பனிங் இறக்கிவிட்டா பயங்கரமாக கிளிக் ஆகுங்கிறதான் நம்ம முதல்ல பேசுறது. பட் ஸ்டில் 2 பேருமே அடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்மளால பேட்டிங்லையும் கொண்டு போக முடியும். டூபே அடிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா இது ஆஃப்டர்நூன் மேட்ச்சு. ஸோ டூபேவோட அதிரடியை நம்ம பார்ப்போம் அப்படின்னா. டூபே வர்சஸ் அக்ஷர் அண்ட் குல்தீப் தான் ரொம்ப குரூஷியலான ஒரு பேட்டிலா இருக்கும். டூபே வந்து ஒரு 5 ஓவர் 6 ஓவர் உள்ள நின்றுட்டான்னா அவங்க அக்ஷர் அண்ட் குல்தீப்பை தள்ளி வச்சிருவாங்க. அவங்க பேசஸை கொஞ்சம் சீக்கிரம் யூஸ் பண்ண வைக்கலாம். பட் ஆன் த கான்ட்ரரி நம்மளோட அன்கேப்டு விக்கெட் கீப்பருக்கு வந்து பேசறதான் அடிக்க முடியும். ஸோ பார்ப்போம். இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வந்து நிறைய பேருக்கு எடுத்துருந்தேன். என்னடா சிஎஸ்கே வீடியோ மட்டும் போடுறீங்க, மற்ற இதுக்கு போடலன்னா அப்போ வந்து ஏன் கிரிக் மாஸ்டர் வச்சிருக்கேன், பேரை மாத்து, சிஎஸ்கே கண்ணி அந்த மாதிரி ஏதோ வச்சுக்க அப்படின்றாங்க. என்னன்னா நமக்கு டைம் இல்லை. எவ்வளோ நாள் டெய்லி ஷூட் பண்ணி ரிவ்யூ போடுற அளவுக்கு டைம் இல்லை. ஸோ வந்து அப்பப்போ இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம போட்டுக்கலான்றதுக்காக தான் நமக்கு பரிச்சயமான நமக்கு ஃபேவரட்டான ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து தான் பண்ண முடியும். ஸோ வந்து அதுக்காக நம்ம வந்து ஒன் சைடாகவும் கொடுக்கல எந்த இதுவுமே. இப்போ நியாயமாக தான் கொடுக்குறோம். ஸோ வந்து இது வந்து நிறைய பேரோட கோரிக்கையாக இருந்துச்சு. ஒரு 2 மேட்ச் தோத்ததுக்கு இப்படி கதறீங்க, அழுவுறீங்க, வீடியோ போடுறீங்க, நாங்கள் 18 வருஷமா தோத்துட்டு இருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் பேர் என்கிட்ட சொல்கிறாங்க. அதுவும் என்னன்னா நீங்கள் 18 வருஷமா தோத்துட்டே இருந்தாலும் நீங்கள் எதுவுமே சொல்லாதனால தான் அப்படியே இருக்காங்களோ. சரி, நாங்கள் 2 மேட்ச் தோத்துட்டு இதெல்லாம் கரெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மேபி அவங்க கரெக்ட் பண்ணி நாங்கள் மேலே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறோம். ஏன்னா 2 மேட்ச்ல அழுவ ஆரம்பிச்சிட்டீங்க அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ அதுக்கான பதில் இல்லடா, எப்படி தோக்குறோன்னு இருக்குல்ல. இப்போ இதே அவங்க ராஜஸ்தான் மேட்ச் தோத்தாங்க, ஓகே, க்ளோஸான மேட்ச் தோத்துட்டாங்க, இட்ஸ் ஃபைன். பட் இன்டென்டே காட்டாம தோக்குறப்போ ஆப்வியஸ்லி வி ஹேவ் டு வாய்ஸ் அவுட் அவர் ஒப்பீனியன்ஸ். பிகாஸ் நம்ம ஒன்றும் சும்மா பார்க்கல. இப்போ அவங்க சம்பாதிக்கிறதுலாம் என்ன, நம்ம கஷ்டப்பட்டு ஒருத்தரும் வேலை செஞ்சு, இப்போ ஐடில வேலை செய்யறவனாலும் ஒரு கூலி வேலை செய்யறவங்க கூட கஷ்டப்பட்டு அவங்க காசை கொடுக்குறாங்க மல்டிபிள் வேஸ்ல. ஜியோ ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறாங்க, டிவி கேபிளுக்கு காசு கொடுக்குறாங்க, கரெக்டா? அப்போ அந்த இடத்துல ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வர செய்து நம்ம அந்த பாயிண்ட் ரைஸ் பண்றோம். அதை எப்படி ரைஸ் பண்றோன்றது ரொம்ப முக்கியம். அதை வந்துட்டு அநாகரிகமா இல்லைன்னா தப்பான வார்த்தைகள் போட்டு சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனா பாயிண்ட்ஸ் ரைஸ் பண்றதுன்றது எந்த பிரான்சைஸ் ஃபேன் வேணா பண்ணலாம். ஒரு மேட்ச் தோத்தாலும் சரி, 2 மேட்ச் தோத்தாலும் சரி. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. ஓகே கைஸ், தேங்க்யூ. தொடர்ந்து ஆதரவு அளிச்சிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு இருக்கோம். ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக்ஸ் திட்டணும்னாலும் திட்டுங்க. வி ஆர் ஆல்வேஸ் அப் ஃபார் அண்ட் ஆக்டிவ் டிஸ்கஷன். பிகாஸ் வாட் இஸ் த பாயிண்ட்? நாங்கள் மட்டும் பேசி நீங்க சொல்றதுல நிறைய கத்துக்கிறோம். தப்பா இருந்தா எங்களோட ஒப்பீனியனை சொல்றோம், தப்புன்னு எங்களுக்கு தோணுச்சுன்னா எங்களோட ஒப்பீனியனை சொல்றோம். ஸோ கண்டினியூஸா சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.